Hello everyone. So இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெசனே படிச்சிருப்போம். அதோட நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம அந்த லெசனை படிக்கிறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா நம்ம சிலபஸ்லேயே அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெரிவேட்டிவில் பார்த்தீங்கன்னா நிறையவே யூசஸ் இருக்க போகுது. நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கலாம், நம்ம மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் ஒரே ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஒரு கேர்வ் எடுத்துகிட்டு இந்த இன்டர்வலில் அந்த கேர்வ் இன்க்ரீசிங் கேர்வாக இருக்குது, எந்த இன்டர்வலில் அந்த கேர்வ் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் கேர்வாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நான் நடத்த போகிறேன். என்கிட்ட ஒரு கேர்வ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேர்வ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சைன் கர்வ், கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வல்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். அப்போது என்ன இன்டர்வலில் இந்த சைன் எக்ஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது, எந்த இன்டர்வலில் இந்த சைன் எக்ஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன, 0, 1, -1. இந்த பாயிண்ட் வேல்யூ என்ன, π/2, கரெக்டாக? இது பார்த்தீங்கன்னா பை, இந்த பாயிண்ட் உங்களுக்கு 3π/2, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2π. உங்களுக்கு தெரியுது. ஸோ π/2, π, 3π/2 அண்ட் 2π. இப்போ நீங்கள் இந்த கர்வை பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது, கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீசிங். அப்போ நம்ம ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எந்த ரேஞ்சில், 0லேருந்து π/2ங்கிற ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எந்த ரேஞ்சில் டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கர்வ் என்ன, டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ நம்ம ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். எந்த ரேஞ்சில், π/2லேருந்து 3π/2 வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, நம்ம ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆக போகுது. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் என்ன இங்கே வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன இன்டர்வல் நம்மளுக்கு 5π/2. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் அகைன் என்ன ஆக போகுது, 3π/2லேருந்து 5π/2 வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் என்ன ஆக போகுது, அகைன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ சப்போஸ் அவங்க சொல்லியிருக்காங்க 0லேருந்து 2π இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் எங்கே இன்க்ரீஸ் ஆக போகுது, எங்கே டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லிடலாம், நம்ம எடுத்தோன்னே இந்த மாதிரி சொல்லிடலாம். ஸோ 0லேருந்து π/2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, π/2லேருந்து 3π/2 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது, அகைன் 3π/2லேருந்து 2π, ஏன்னா 2π வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2π வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். இதே கான்செப்டை டிஃப்ரென்சியேஷன்லையும் சொல்ல முடியும். ஸோ டிஃப்ரென்சியேஷனில் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பேசிக்ஸ் தெரியணும். ஸோ இதே கர்வ், ஸோ இந்த என்ன இன்டர்வல் இது இன்க்ரீஸ் ஆகுது, எந்த இன்டர்வல் இது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம், ஓகேயா? ஆனால் இதே கொஸ்டினை கொடுத்து உங்களை யூஸிங் டிஃப்ரென்சியேஷன் ஃபைண்ட் தட் interval in which the function sin x is increasing function and decreasing function 0லேருந்து 2π வரைக்கும். ஸோ இப்போ இந்த கேர்வில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்க போகுது, கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த பாயிண்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, ஒன்றுமே கிடையாது. டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்ன அப்படின்னா யூஆர் ஃபைண்டிங் த ஸ்லோப். இந்த கர்வ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா. இப்போ யாராச்சும் என்கிட்ட கேட்குறாங்க இந்த இடத்துல ஸ்லோப் என்ன அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போ நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இதை போட்டேன்னா எனக்கு tan θ வருமா. ஸோ இந்த tan θ தான் நம்மளுக்கு ஸ்லோப். ஸோ ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் dy/dx என்னது, அது டிஃப்ரென்சியேஷன். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்லோப்னு கூட சொல்லுவோம். அப்படி இல்லை தீட்டாவை நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட tan θ. ஸோ tan θ தான் ஸ்லோப்பு, கரெக்டாக? ஸ்லோப் தான் dy/dx. இப்போது நான் இந்த பாயிண்டில் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், கரெக்டாக இல்லையா?
அப்போ உங்கள் ஒயில் சேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் ஒயில் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒய் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த மேலே இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸ் வேல்யூவே இல்லை. ஸோ 0 பை எனி திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வேணாலும் இருந்துட்டு போகுது. ஸோ சம் எக்ஸ், அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 0. அப்போ நீங்கள் இந்த பாயிண்டில் ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன ஆக போகுது, உங்களுக்கு 0 ஆக போகுது. அதே மாதிரி இந்த பாயிண்டில் ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் என்ன ஆக போகுது 0. அப்போ நல்லா பாருங்கள், ஒரு கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா, ஸோ இன்க்ரீஸும் இல்லாமல் டிக்ரீஸும் இல்லாமல் அந்த பாயிண்ட்டு, ஸோ அந்த டேர்ன் ஆகிற பாயிண்ட்டு. ஸோ இந்த டேர்ன் ஆகிற பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கூட இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாயிண்டில் ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும். ஓகேயா. இப்போ நம்ம இதே ஐடியா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், உண்மையிலே இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்கா இல்லை டிக்ரீஸிங்கா இன்க்ரீஸிங்கா இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு எந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு cos x அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பண்ணணும்னா f dash of x is equal to 0. ஏன் 0 போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கர்வில் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தெரியணும், இந்த பாயிண்ட் தெரியணும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு கர்வ், கரெக்டாக. இங்கே என்னாச்சு, கர்வ் வந்து என்னாச்சு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் என்ன ஆச்சு 0 ஆச்சு. அப்போ நான் அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன், எந்த பாயிண்டில் இந்த கர்வோட டெரிவேட்டிவ் 0 ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. f dash of x is equal to 0. இப்போ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ cos x is equal to 0. எந்த ரேஞ்சில் 0லேருந்து 2π வரைக்கும். cos x வந்து என்ன வேல்யூக்கு வந்து 0 ஆகும், ஸோ cos x பார்த்தீங்கன்னா உங்களுக்கு π/2க்கு 0 ஆகும். அப்படி இல்லைன்னா 3π/2ல் உங்கள் cos x வேல்யூ என்ன 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இது ப்ராக்கெட் போடக்கூடாது, நான் ப்ராக்கெட் போட்டு இது மொத்த ரேஞ்ச் ஆயிரும். அப்போது என்னோட எக்ஸோட வேல்யூ π/2 இருக்கிறப்பையும் இல்லை 3π/2 இருக்கிறப்ப என்னோடய ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு 0. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மொத்த ரேஞ்ச் இருக்குல்ல 0லேருந்து 2π, இந்த மொத்த ரேஞ்சையும் பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறேன்னா 0லேருந்து π/2 வரைக்கும், அடுத்து π/2லேருந்து 3π/2 வரைக்கும், நெக்ஸ்ட்டு 3π/2லேருந்து 2π வரைக்கும். ஸோ ஒன்றுமே கிடையாது, இதுதான் நம்மளோட நம்பர் லைன். இங்கே 0ன்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க 2π அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வல் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரெண்டு பாயிண்டில் டிஃப்ரென்சியேஷன் 0 ஆச்சு, π/2லையும் அப்புறம் 3π/2ல. இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு, நம்ம டெரிவேட்டிவ் 0. அப்போது நான் மொத்தம் இருக்கிற லைனை இந்த மாதிரி சின்ன இன்டர்வலில் பிரிக்கிறேன். 1 2 and 3 இந்த 3 இன்டர்வல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இன்னும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து sin xன்னு கொடுத்துருந்தாங்க, அது வந்து எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ 0லேருந்து π/2க்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ அப்படின்னு சொன்னால் என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், let it be π/3. ஓகேயா. அந்த வேல்யூ எடுத்து நீங்கள் f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். வேல்யூ எடுத்து என்ன பண்ண போகிறோம், f dash of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நான் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய f dash of x என்னவாக இருக்கும், கண்டிப்பாக நான் π/3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோடய f dash of x வந்து பாசிட்டிவாக இருக்குமா, இன்னொரு லாங்குவேஜ் சொன்னால் greater than 0. சிம்பிள். ஸோ பாசிட்டிவ்னு சொல்லலாம், greater than 0ன்னு சொல்லலாம். இப்போ டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து, ஸோ டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நான் இந்த ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறேன். ஓகேயா. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஆல் சில்வர் டீ கப், கரெக்டாக. இல்லைனா ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ், இல்லைனா அபிசார் டியூஷன் சென்டர், இது வந்து எங்கள் டியூஷன்லேயே
அவங்களா கண்டுபிடிச்சது, அபி சார் டியூஷன் சென்டரா. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ் இல்லைன்னா ஆல் சில்வர் டீ கப் அப்படின்னா என்னன்னா ஆல் த ரேஷியோ, ஆல் த ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோ ஆர் பாசிட்டிவ். இது பார்த்தீங்க அப்படின்னா சைன், அதுக்கப்புறம் சைனோட ரெசிப்ரோக்கல் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேன் அப்படின்னா டேனோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ் அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ இது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ π/2லேருந்து 3π/2ன்னு சொன்னால் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? ஸோ π/2ன்னு சொன்னால் இந்த லைனு கரெக்டாக, 3π/2ன்னு சொன்னால் இந்த லைனு. அப்போ π/2லேருந்து 3π/2 இந்த குவாட்ரண்ட். இந்த எல்லா குவாட்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம f' என்னவாக தான் இருக்கும்? நெகட்டிவ். அப்போ f' நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்னவா இருக்குது? நெகட்டிவ். நெகட்டிவ்னு சொன்னால் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அகெயின் நான் வந்து இந்த இன்டர்வலில் போக போகிறேன் 3π/2லேருந்து 2π வரைக்கும். இந்த இன்டர்வலில் போனீங்க அப்படின்னா அகெயின் பாருங்கள் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வந்துட்டிங்களா? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் உங்கள் வேல்யூ என்ன? காஸ் பார்த்தீங்க எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னு சொன்னால் அகெயின் என்னது? உங்கள் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே அந்த கிராஃப் போட்டோன்னு கண்டுபிடிச்சோம், கரெக்டாக இல்லையா? இந்த இன்டர்வல்லேருந்து இங்கே வரைக்கும் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுலேருந்து இது வரைக்கும் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அகைன் இதுலேருந்து இது வரைக்கும் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் வச்சு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம். டிஃப்ரென்சியேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்னென்ன வேல்யூக்கு எக்ஸ் வந்து 0 ஆகுது அப்படின்னு கண்டுபிடிங்க. உங்களோட இன்டர்வலை பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும், ஓகேயா? பிரிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட முடியும். ஃபங்க்ஷன் என்னன்னா f(x) is equal to x. இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இதோட கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் கர்வ், கரெக்டாக இல்லையா? இப்படி தான் உங்கள் கர்வ் இருக்க போகுது, கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன் டோட்டலாகவே என்ன ஆகுது? எப்பவுமே இன்க்ரீசிங்காக தான் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ இது என்னோட ஆக்சிஸ், இது என் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்பவுமே என்னவாக தான் இருக்குது? திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இதே இது நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக? 1 இஸ் ஆப்வியஸ்லி பாசிட்டிவ். அப்போது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். Let me try to give another example. f(x) is equal to x square. நம்மளுக்கு கர்வ் தெரியும். f(x) is equal to x square என்ன கர்வ்? நம்ம கர்வ் வந்து இப்படி இருக்கும், கரெக்டா? இப்போ நம்மளுக்கு தெரியும் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இது என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அது 0லேருந்து -∞ வரைக்கும் இது என்ன ஃபங்க்ஷன்? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஏன்னா இப்படி வருது. இப்போ நம்ம இதே கான்செப்டை டிஃப்ரென்சியேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா நான் இதோட டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறேன். டெரிவேட்டிவ் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதாவது எந்த இடத்துல இதோட ஸ்லோப் 0 ஆகுது. அப்போ நான் f' is equal to என்னன்னு போட்டிருந்தோம்? 0. இப்போது நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ 2x is equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 0. அப்போ நான் இன்டர்வல் பிரித்து போகிறேன். -∞லேருந்து +∞ வரைக்கும். எந்த இடத்துல 0 ஆச்சு? 0ல் மட்டும்தான் 0 ஆச்சு. அப்போ நான் f'(x)ஓட வேல்யூ -∞லேருந்து 0க்கு நடுவில் ஏதோ ஒரு வேல்யூ போட போகிறேன். அதேமாதிரி 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஏதோ ஒரு வேல்யூ போட போகிறேன். ஸோ -∞லேருந்து 0க்கு நடுவில் நான் ஏதாச்சும் வேல்யூ என்ன வேல்யூ? -1 போட்டுக்கலாமா? அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் -1 போட போகிறேன், ஓகேயா? -1 போட்டேன்னா -2ன்னு ஆன்சர் வருமா? ஸோ என்ன ஆயிடுச்சு? வேல்யூ வந்து நெகட்டிவ்னு சொன்ன ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ கரெக்டாக வந்துருச்சா? முன்னாடியே நம்ம என்ன சொன்னோம்? இந்த இடத்துல தான் இது டிக்ரீஸ் ஆகுது. அதே இது நீங்கள் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ லெட் மீ சே த வேல்யூ இஸ் 1. ஸோ f'(x) is equal to அந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2ன்னு கிடச்சிடும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ பாசிட்டிவ்னு சொன்னால் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் இதை பார்த்த உடனே சொல்லிடுறேன், இந்த இடத்துல தான் இது டிக்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல தான் இது இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி ஃபைனலாக இந்த இடத்துல தான் இது இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு? ஓகேயா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்தோன்னே சொல்ல வேண்டிய விஷயத்தை எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு கொஷின் எடுத்துக்க போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -x³ + 6x² - 9x - 2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் எந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது நான் கேட்குறேன். கிராஃப் போட்டுருவீங்களா? இதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இதுக்கு நீங்கள் கிராஃப் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு போடுவீங்க, 2ன்னு போட்டு 3. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனை ஈஸியாக பிளாட் பண்ணிடலாம். ஆனால் x³ நம்மளுக்கு தெரியும். x³ வந்து இப்படி கிடைக்கும். அப்புறம் யூனிட் எனார்மஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட். அது இல்லாமல் இங்கே x² வேறு இருக்குது. ஸோ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இதை எந்த ரேஞ்சில் டிக்ரீஸிங் எந்த ரேஞ்சில் இன்க்ரீஸிங் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ ரொம்ப கஷ்டம். கரெக்டாக இல்லையா? நார்மல் மெத்தடில் கிளாசிக்கல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கேல்குலஸ் ஹெல்ப் பண்ண போகுது. சிம்பிளாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? -3x² ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? 12x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -9. 0 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? f' of x is equal to 0. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? -3x² + 12x - 9 = 0. நான் -3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடும் எனக்கு? x² - 4x + 3 is equal to 0. இப்போ உங்களுக்கு இதோட 2 ரூட் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ இதுவே நம்ம எப்படி எழுதியிருக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு வேணும்னு அதை பண்ணிக்கோங்க. -3 காமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஃபங்க்ஷன் வந்துடும். x² - 4x + 3. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் இல்லை ஃபேக்டரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ x - 1 x - 3 இந்த மாதிரி 2 வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ x - 1 × x - 3 is equal to 0. அப்போ x is equal to 1 and x is equal to 3. ஸோ இது எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா x is equal to 1 or x is equal to 3ன்னு எழுதி பழகிருப்பீங்க. இட் இஸ் நாட் ஆர், இட் கேன் பி போத். இட் இஸ் போத். எக்ஸோட வேல்யூ 1ஆகவும் இருக்குது 3ஆகவும் இருக்குது. இட் இஸ் நாட் எய்தர். ஓகேயா? ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. இப்போ என்னோட லைன் -∞ ∞ வரைக்கும். இப்போ பாருங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு 0 கிடைக்கும்? x is equal to 1ல். அப்போ x is equal to 1. நெக்ஸ்ட் எங்கே 0 ஆச்சு? x is equal to 3ல். ஓகேயா? இப்போ என்னோட ரேஞ்ச் என்ன? -∞ 1 வரைக்கும், அப்புறம் 1லேருந்து 3 வரைக்கும், அப்புறம் 3லேருந்து ∞ வரைக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த வேல்யூ என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் ஒன்று தான். கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா? ஸோ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஆன்சர். இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வேல்யூ தேவையே இல்லை. எனக்கு என்ன வேணும்? அது வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் -1 போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 -1 the whole square பார்த்தீங்கன்னா +1, அப்புறம் +12 × -1 -9. ஸோ -3 -12 -9. அப்போ உங்கள் ஆன்சர் என்னது? சம் நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ராசஸ் மாதிரி தோணும். ஏன்னா இங்கே நம்ம x = 2 3 அந்த மாதிரி வேல்யூ போடுறப்ப 2³ 8 -8 அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷனே வரும் எனக்குலாம். அதனால இதெல்லாம் வேண்டாம். பெஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேயா? எக்ஸோட வேல்யூ -1ன்னு போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் வெளியே ஒரு நெகட்டிவ் இருக்கா? இங்கே -1 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? ஒரு நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? ஸோ நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அகெயின் ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ இந்த ரேஞ்சில் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்?
நெகட்டிவ், அப்போ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கரெக்டாக. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு வேல்யூ எடுக்க போகிறீங்க, அப்போ 2 எடுத்துக்கோமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கஷ்டம், ஓகேயா. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒரு நெகட்டிவ் இருக்குது, 2 - 1 1, அப்போ பாசிட்டிவ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இதில் டிக்ரீசிங், அதில் இன்க்ரீசிங். அகைன் 3 விட பெரிய நம்பர், ஸோ 3 விட பெரிய நம்பர் நான் 4 எடுத்துக்கோமா. ஓகே, 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நெகட்டிவ் 4 - 1 பாசிட்டிவ் தான், அப்புறம் 4 - 3 பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ இந்த ரேஞ்சில் என்ன ஃபங்க்ஷன்? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இதே இன்னும் ஒரு கொஷின் மட்டும் கொடுத்துட்டு நான் இது முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா f of x is equal to x³ minus 9x² plus 24x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகே. அப்போ f dash of x is equal to 3x² minus 18x, ஆக்சுவலி 24x இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் 24 ஸோ ப்ளஸ் 24, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? f dash of x is equal to 0. அப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3 காமன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா x² minus 6x plus 8. அப்போது இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஓகேயா. இந்த 4 2s are 8 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ x minus 2 x minus 4, ஓகேயா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண அப்படின்னா எனக்கு x is equal to 2, அப்படி இல்லைன்னா x is equal to 4. ஸோ 2 and 4 ரெண்டு வேல்யூமே கிடைக்கும். இப்போ என்னோடய லைனு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும், 2லேருந்து 4 வரைக்கும், 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ரேஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு சின்ன ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், என்ன அப்படின்னா ஒரு 1ன்னு வச்சுக்கலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ், ஏன்னா 3 வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். அப்போ இங்கே உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் எடுக்க போகிறீங்க 2லேருந்து 4. ஸோ நல்ல 3ங்கிறத எடுத்துக்கோமா. ஸோ 3 போட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ஸோ டோட்டல் ஆன்சர் என்ன? நெகட்டிவ். அப்போ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதே இது 4 விட பெருசு, அப்போ 5 எடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். ஸோ அங்கேயும் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? என் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? என் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அகைன் என் ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கர்வ் வந்து இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கர்வ் வந்து இப்படி கூட இருக்கலாம், ஓகேயா. ஸோ நான் சும்மா சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, 4லேருந்து அப்புறம் அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட இந்த கர்வோட மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும் அப்படின்னா 2ல் தான் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், ஓகேயா. ஏன்னா இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆச்சு, அப்போ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும்? கரெக்டாக இந்த 4ல் வரப்போ தான் உங்களுக்கு மினிமம் கிடைக்கும். ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.